நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 29 புதன்கிழமை. பர்னபாவையும் சவுலையும் எனது பணிக்காக ஒதுக்கி வையுங்கள் என்ற திருத்தூதர் பணிகள் நூலின் வார்த்தைகளை நாம் சிந்திக்கிற போது, கடவுளுடைய பணிக்கென்று பலர் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். கடவுளுடைய பணிக்காகவே அநேகரை அவர் பெயர் சொல்லி அழைத்து தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் கூட 1 பேதுரு 2:9 நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு என்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நாமும் ஆண்டவருடைய பணியை ஏதோ ஒரு விதத்தில் செயல்படுத்த ஆற்றல் வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. இன்று திருப்பாடல் 67 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. மக்கள் கடவுளை போற்றி புகழ்வதே மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படை கட்டளையாக இருக்கிறது. கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற பொழுது நாம் கடவுளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யாராவது ஒரு கேள்வியை எழுப்பினால் அதற்கான விடை ஆண்டவரை போற்றி புகழ்வதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறப்பான அடையாளம். இதை மறந்தவர்களாகத்தான் அநேகர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாக இன்றிலிருந்து கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி கூறி அவரை மகிமைப்படுத்துவோம். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை உற்று நோக்குகிற போது யார் மீது கடவுள் இறங்கி ஆசி வழங்குகிறார், யாருக்கு திருமுக ஒளியை ஆண்டவர் வீசுவார் என்று பார்க்கிற போது
கடவுளை நம்புகிற, கடவுளுடைய திட்டத்தில் பயணிக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவன், எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற, ஆண்டவர் செய்த நன்மைகளை போற்றுகிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். திருமுக ஒளியை அவர்கள் மீது வீசுகிறார். இந்த நல்ல ஆசீர்வாத கிருபைக்காக நாமும் பாடி ஜெபித்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டவர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் எல்லோரையும் வழிநடத்துகிறார், நேர்மையுடன் ஆளுகிறார். இப்படிப்பட்ட இந்த நல்ல தெய்வத்தை நாம் பாடி புகழ்ந்து ஆராதிப்பதே சாலச் சிறந்தது, நீதியானது. இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நன்மைகளால் நிரப்புகிற போது நாங்கள் புகழ்பாக்களால் உம்மை போற்றி ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். இதன்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து உமக்கு மகிமை சேர்க்க அருள் தாரும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை